போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். பியூபர்ட்டி எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் மேண்டேட்டரி மாதிரி எல்ஜிபிடிக்யூ பற்றியும் குழந்தைங்க கிட்ட பேசணும். இவங்க சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. இவங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. வெக்கேஷனில் வந்துட்டு இன்னொரு பெண்கிட்ட அப்படி பேசுகிறத அவங்க பார்த்துட்டு தான் வந்து அம்மா என்கிட்ட வந்தாங்க. இப்போ 2 பெண்கள் பேசுகிறாங்கன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேஷன் நடக்காது, புல்லிங் நடக்காது, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோதான் புரியுது. எத்தனையோ பேர் கவுன்சிலிங்கில் வராங்க, வேற ஒரு ஃபீமேலால் இன்னொரு ஃபீமேல் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட வந்து 60 பிள்ளைகள் கிட்ட இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். அங்கே எல்லாருமே நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எப்படி நம்ம ஹாஸ்டல் ஃபுல்லாக இருக்க முடியும்? ஹாஸ்டல் ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சார். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கி எந்த கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம் மேடம்? எல்ஜிபிடிக்யூ அடிக்கடி இந்த யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குது. எல்லா குழந்தைங்களுமே அதை பற்றிலாம் இப்போ பேசுகிறாங்க, என்கிட்டயுமே பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியல, என்னன்றதுலாம் தெரியல அப்படின்றது. எந்த அளவுக்கு அடிக்கடி நம்ம சொல்கிற ஒரு விஷயம், நான் சொல்கிற ஒரு விஷயம், பியூபர்ட்டி எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் மேண்டேட்டரி மாதிரி எல்ஜிபிடிக்யூ பற்றியும் குழந்தைங்க கிட்ட பேசணும். முதல் முறையாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதே இல்லை நீங்கள். ஏன்னா இப்போ தான் சார் வராங்க பேரண்ட்ஸ். அதாவது அவங்க வீட்டில் வந்து அவங்களோட குழந்தைங்க அது மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது சொசைட்டிக்கு அப்படின்றதும் மூடி மறைச்சு அந்த குழந்தையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்குமே பேரண்ட்ஸ் வந்து போயிருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப பெருசாக வந்து கவுன்சிலிங் வரதில்லை. பட் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது சார்ந்த விஷயங்கள், டவுட்ஸ் கேட்குறதோ இல்லை அந்த குழந்தைங்க அதை பற்றி பேசுகிறதும் நிறையா இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷனுமே மேண்டேட்ரி. எத்தனை வயசுலேருந்து வராங்க மேடம்? எத்தனை வயசு குழந்தையிலேருந்து கூப்பிட்டு வராங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கலேருந்தே வராங்க சார். ஓ, ஓகேங்களா. அதாவது எப்படி இது ஆரம்பிக்குதுன்னா, நிறைய வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து இந்த பெண்மைக்கான விஷயங்கள் எதுவுமே நான் உணரலை. ஸோ நான் வந்து ஆணாக மாறணுன்ற மாதிரி நிறைய வந்துட்டு அவங்க வந்து இந்த ஹேர் கட் பண்ணுறது, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, இது எல்லாமே அவங்களா வந்து நினச்சிக்கிட்டு மாறுற குழந்தைங்களும் கேட்டகரைஸ் தான் நம்ம பண்ணணும். நிஜமாலே அது மாதிரியான மாற்றங்கள் வருன்ற மாதிரி இருக்கும். பட் சில குழந்தைங்க வந்துட்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கல்ல. இப்போ நிறைய ஓவர் டோசேஜாக அந்த எல்ஜிபிடிக்யூ பற்றி தெரியும் போதும் படிக்கும் போதும் இல்லை அது பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் நம்மளும் அது மாதிரி இருப்போமா? சும்மா அது இப்போ தான் சாட் ஜிபிடி, கூகுள்லாம் போட்டு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் வருது. இப்போ எனக்கு இதெல்லாம் இருக்குது, இல்லை நான் இன்னும் பியூபர்ட்டிக்கு வரலை, இது மாதிரிலாம் ஏதாவது போட்டு பண்ணாங்கன்னா அது உடனே வந்து நம்மளுக்கு என்ன தரும்? மேபி நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்ல வரும்போது இவங்களாம் அதை நினச்சிக்கிறாங்க. அது எவ்வளோ ஆபத்து இல்லை? ஆமாம், ரொம்ப ஆபத்து சார் அது. இப்போ என்கிட்ட அது மாதிரி வந்தபோது நான் வந்து பேரண்ட்ஸை அமைதியாக இருங்க, ஓகே நீ அப்படியாம்மா, ஃபைன் இரு, நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க பியூபர்ட்டி வந்ததுன்னா ஷீல் ரியலைஸ் தட் ஐம் அ கேர்ள், ஐம் எ ஃபீமேலுன்றதை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க பியூபர்ட்டி வந்தாங்க, ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் உடல் ரீதியாக மாற்றங்கள் வரும்போது அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம டைம் கொடுத்து தான் நம்ம பேசணும். உடனே வந்து இல்லை நீ கிடையாது, நீ வந்துட்டு ஒரு பெண் தான், நீ அப்படிலாம் கிடையாது பேசினா நம்ம ஒன்றுமே பண்ண, அந்த குழந்தை இன்னும் நிறைய மாற்றங்கள் செஞ்சு போயிட்டே இருக்கு. சார் பேரை மாற்றிட்டு என்ன டோன்ட் கால் மீ லைக் திஸ், ஒரு ஃபீமேல் பேர் இருந்ததுன்னா அந்த பேரோட ரைமிங்லேயே ஒன்று எடுத்துகிட்டு அது மேல் நேமாக மாற்றிட்டு கூட வந்துட்டு இதை அட்ரஸ் மீ லைக் திஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்து பேசுவாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? சார் என்ன நடக்குது. மேடம் ஜென்ரேஷன் கேப்புங்கிறது இவ்வளோ இருக்கா? இந்த போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இருக்குது சார். அதனால தான் எஜுகேஷன் இஸ் வெரி மேண்டேட்டரி, ரைட்? இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஓகே. இப்போ நான் பேச போகிறதும் அது மாதிரி தான். அவங்க அம்மா வந்து அவங்க லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. லைக் அவங்களோட குழந்தை வந்து அவங்களே பேசியிருக்காங்க அதை பற்றி. அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சேட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் இருந்திருக்கிறாங்க. ஓகே, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்ருக்காங்க. இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. இவங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. வெக்கேஷனில் வந்துட்டு இன்னொரு பெண்கிட்ட அப்படி பேசுகிறத அவங்க பார்த்துட்டு தான் வந்து அம்மா என்கிட்ட வந்தாங்க. அண்ட் அவங்க என்கிட்ட பேசும்போது அடித்து பேசுகிறாங்க, எஸ் ஐ எம் அ லெஸ்பியன். ஓகே, இதில் என்ன தப்பு இருக்குது?
இல்லை ஒன்று இப்போ என்கிட்ட பேசும்போது இதில் தப்பு எதுவுமே கிடையாதுடா, நான் அப்படி தான் பேசுவேன். ஓகே. பட் எனக்கு உன்னோட ஹிஸ்ட்ரி எப்படி இது ஆரம்பிச்சுது, நீ எப்படி இது தெரிஞ்சுக்கிட்ட பண்ண அப்படின்ற போது இப்போ வந்து அவங்க ஒரு பெண்ணோட பேசிட்டு அவங்க வந்து ஐ மீன் ரிலேஷன்ஷிப் வித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெண் கூட பேசியிருக்கிறாங்க. அது பிரேக்கப் ஆயிருக்கு. அது பிரேக்கப் ஆனது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் அவங்களோட மெமரிஸ்லாம் எனக்கு இருந்துட்டு தான் என்னதான் நான் அந்த பெண் கூட பேசிட்டு இருந்தாலும் எனக்கு அவங்கள பற்றின மெமரிஸ்லாம் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் இவங்க வந்து எந்த ஒரு பசங்கக்கிட்டேயும், அதாவது எனக்கு பையனை பிடிக்காது, பையனை பார்த்தாலே வெறுப்பு வருது அப்படி தான் சொல்கிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்போசிட் ஜெண்டர் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர்த்து என் அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் ப்ராப்பராக இருக்கான்றது எனக்கு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 செஷன்ஸ் ஆயிடுச்சு சார். ஐ ஃபீல் தட் ஷீ இஸ் நாட் அ லெஸ்பியன். ஓ, என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சிங்க? என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு எப்படி வந்து ஆண்கள் பிடிக்கலன்னு சொல்கிறல்ல எப்படி அப்படின்ற போது அது அவங்க அப்பா வந்து நிறைய அம்மாவை அடிச்சிருக்காங்க. அந்த ரீசனில் தான் அவங்க ஹாஸ்டல்லே போய் சேர்த்துருக்காங்க. ஓகே. அப்பா அம்மாக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்திருக்கு. அப்பா இஸ் அன் ஆல்கஹால் அடிக்ட். அம்மாவை அடிப்பாங்க, அம்மா ரொம்ப பேட் லாங்குவேஜில் பேசுவாங்கன்ற மாதிரி ஆண்களை பிடிக்காதுன்றது அப்பா கிட்டேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அகெயின் அவங்களோட அந்த ஸ்கூல் ஏஜில் வந்துட்டு ஐ டோன்ட் நோ லைக் அவங்க வெளியில் ஏதோ ஒரு பையனை பார்த்துருக்குறாங்க. அண்ட் அந்த பையனும் ஒரு 1 month ஏதோ பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அகெயின் அந்த பையனும் ரொம்ப இவங்கள பேட் வேர்ட்ஸால் திட்டியிருக்கிறான். ஏதோ திடீர் கேரக்டர் அசாசினேஷன் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. அகெயின் அந்த இடத்துல போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்கள் கிட்ட பேசவே கூடாது, ஆண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து பெண்கள் கிட்ட பேசும்போது இவங்க என்னோட வேவ்லென்த்தில் இருக்கு. இப்போ 2 பெண்கள் பேசுனாங்கன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேஷன் நடக்காது, புல்லிங் நடக்காது, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோதான் புரிதல். எத்தனையோ பேர் கவுன்சிலிங்கில் வராங்க, வேற ஒரு ஃபீமேலால் இன்னொரு ஃபீமேல் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. பொண்ணுங்களே சொல்லுவாங்களே மேடம், பசங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆமாம். எஸ் சார். ஆமாம், என்கிட்ட சொல்கிற ஃபீமேல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இந்த இடத்துல வந்து மீன் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரிலேஷன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ். எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க ஆண்டி. பிகாஸ் அவங்க யாரும் ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. தேர் அக்செப்டிங் மீ. நான் என்ன பண்ணாலும் அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து காசிப்ஸ் பேசுகிறாங்க. இதுதான் சொல்லுவாங்க, இந்த கேர்ள்ஸ்னாலே காசிப்ஸ் பேசுகிறாங்க ஆண்டி, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான புரிதல்கள் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்டும் அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பிரேக்கப் ஆனிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பெண் வந்துட்டு எனக்கு ரொம்ப செட் ஆச்சு, என்னோட வேவ்லென்த்தில் எல்லாமே கரெக்டாச்சு, என்னை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றியெல்லாம் சொல்லும் போது அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க. ஓகே. அவங்க 6 செஷன் போயிருக்கு. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அவங்கள்ட்ட பார்த்தீங்க? இப்போ வந்து நான் நிறைய ரோல் மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார், மேல் ரோல் மாடல்ஸுன்ற மாதிரி அவங்களுக்கு நான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணேன். இன்க்ளூடிங் நம்ம ஏஆர் ரஹ்மானோட புக்ஸை முதற்கொண்டு வந்து நான் நீ சும்மா படின்ற மாதிரி பயோகிராஃபி நிறைய சஜஸ்ட் பண்ணேன். படித்தாங்க. அண்ட் இது மாதிரி எல்ஜிபிடிக்யூ சம்மந்தமாக ஐ ஹாவ் அ புக். புக்னா எனக்கு ஒரு புக்கு தெரியும், அந்த புக்கையும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் அவங்களுக்கு. அது எல்லாமே படித்ததுக்கப்புறம் சொன்னாங்க, மேபி நானாக வந்து நினச்சிட்டு இருக்கணுன்றது அவங்கள்ட்டே தான் சொன்னாங்க. அவங்களோட வாயிலேருந்து தான் இது வருது இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. நான் அப்பயும் கொடுத்துருக்கேன், வெயிட், டேக் சம் டைம், வில் டாக், இன்னும் நம்ம நிறையா பேசும். உனக்கா அந்த புரிதல் வரும்போது அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணி நீ உனக்கு எது, பட் அதுக்காக நீ இத்தனை நாளாக நீ லெஸ்பியன் நினச்சிட்டு இருக்கிறதுனால தப்பும் கிடையாது, நீ ஒன்றையும் அது வந்து தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களாம். ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு இவங்ககிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அதனால உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் இப்போ சொன்னாங்க, இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது இன்கேஸ் நான் லெஸ்பியன் இல்லைன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே நான் வந்து வெளியில் வரணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்குது. பட் பேரண்ட்ஸ் ஷுட் அக்செப்ட் இட். இந்த இடத்துல அதுதான் ஒன்று. அகெயின் நான் இன்னொன்றும் நான் சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணு தான் அவளோட இமேஜினேஷன் வந்து இருக்கலாம்ன்றது தான் செஷன் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் மேபி உணர்வு ரீதியா இருக்கலாம், லெஸ்பியன்ஸ் நிறைய இருக்கலாம். உங்கள் குழந்தை அதை பற்றி வந்து உங்ககிட்ட பேசுனாங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. ஒரு பேரண்ட்டோட ஷூஸ்லேருந்து நின்று நான் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்.
ஓகே. அவள் எப்படி இந்த சொசைட்டி பார்க்கும், அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், அவள் எங்கே போய் இருப்பா, யார் அவளை அக்செப்ட் பண்ணிப்பான்ற மாதிரி எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாம் மீறி அந்த பிள்ளைங்களோட தவறு கிடையவே கிடையாது. அது இட் இஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேக் சம் டைம், இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எஜுகேஷன் வாங்கி, இஃப் தே ஆர் இன் இமேஜினேஷன் அது ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா நம்ம அதை மாற்றிடலாம். இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மேடம் அந்த அந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட பேசுனுச்சு, ஒரு 6 செஷன் போணுச்சு, எல்லாம் ஓகே. அந்த லிங்க் எப்படி மேடம்? அது எங்கேருந்து ஆரம்பிச்சு அது அது வந்து தான் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க உங்கள்கிட்ட. அந்த லிங்க் எப்படி அது? அது கேட்டால் எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கும். இவங்க வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் படித்தேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட வந்து 60 பிள்ளைகள் கிட்ட இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். அங்கே எல்லாருமே நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது இப்போ எப்படி ஒரு ஒரு கேங்காக இருப்பாங்கல்ல எல்லாருமே. இப்போ வந்து ஹாஸ்டல்னால் நம்ம ஒரு கேங்காக அது மாதிரி இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 பிள்ளைங்களா அது மாதிரி இருக்கிறாங்க, க்ளோஸாக வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தன்னை வந்து ஒரு லெஸ்பியனாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த பெண் குழந்தை வந்து அது எப்படி மேடம் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபுல்லாக இருக்க முடியும்? ஹாஸ்டல் ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சார். ஓகே. நாங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. அக்கா தங்கச்சி தான் கூப்பிடுவாங்களாம் இவங்க. அப்படி இருக்கிற அந்த அக்கா தங்கச்சி எல்லாருமே நாங்கள் எல்லாமே லெஸ்பியன் தான், அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அது பேஸ் பண்ணியும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். எஸ். ஓகே. இப்போ ஃபைனலாக என்ன தான் சொன்னீங்க? அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஆக்சுவலி அந்த 60 பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து கவுன்சிலிங்ன்றத விட அந்த எஜுகேஷன்றது இட் இஸ் மேண்டட்ரி. என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஓகே, நீ லெஸ்பியனா நீனா நினச்சிக்கிறது கிடையாது அப்படின்றது. அது மாதிரி எவ்வளோ யூடியூப்ஸ் பார்க்குறோம் சார் நம்ம. இப்போ நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், பட் ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே அந்த யூடியூப்ல கப்பல் இன்டர்வியூ கொடுக்கறது பண்றது இதெல்லாம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பசங்க. இன்னொரு விஷயம், அதுவும் ஒரு நல்ல உறவு தான். அதை வந்து கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்கு. அவங்க தான் வந்து இது ரொம்ப ஹைப் பண்ணி இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஆமாம் கரெக்ட் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் இப்போ போய் நம்ம தேடினா கூட தேர் ஆர் ஃபியூ பீப்புள். ஓகே, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குற அளவுக்குலாம் கூட இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் ஒரு ஃபாரினரும் சேர்ந்து அவங்க பொண்ணு கூட நிலாவோ சம்திங். ஆமாம் இந்த குழந்தை கூட ரொம்ப மகாலட்சுமியோ ஏதோ சம்திங் பேர் வரும். ரொம்ப அழகாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல, நம்மளுக்கே அது வந்து தெரியும். அது வந்து அவங்க தான் ரியல் அந்த கப்பல்ஸ். ஓகேங்களா, அது வந்து இமேஜினேஷன், அது மதிக்கக்கூடிய ஒரு உறவு. பட் ஆனால் வந்துட்டு இங்கே அதுக்கான எஜுகேஷன் வந்து அங்கே ப்ராப்பராக இல்லை, பண்ணல அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இது. ஸ்கூலில் இது எல்லாமே பேசணும் சார். நம்ம இதெல்லாமே பேசக்கூடாது, சென்சிட்டிவ் டாபிக், இதை பற்றி பேசினா தப்பு, இது நம்ம பேசுகிறதுனால தான் குழந்தைங்க வந்து இதில் எஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றதுலாம் அந்த காலம். இப்போல்லாம் நாப்கின் ஆட் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு கேட்போம் என்னன்றதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ இப்போ வேலையை பாருன்னு சொல்லி அனுப்புறதெல்லாம் அந்த காலம். இந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு அதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்றதுனால தான் உங்களை நோக்கி இந்த இடத்துல கேள்வியே வருது. ஏஐ இருக்குல்ல, வேற என்ன வேணும்? ஏஐ மட்டும் இல்லை சார். இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்ல, அந்த யூடியூப்பில் வர ஷார்ட் ஃபிலிம்ஸு இது எல்லாமே வந்து குழந்தைங்களை வச்சு எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளோட சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு 9 வயசு குழந்தை வந்து அதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உடனே எது இன்ஸ்பயர் ஆவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வச்சு ப்ளே பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக வேற கொண்டு போவாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் நைட் கொண்டு வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சு இவங்க வந்து எல்லாமே பேசி அதை வந்து ஷூட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இவங்க பார்க்குறாங்கன்ற போது அவங்களுக்கு ஆப்வியஸாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போதா தப்பாக போதா நம்மளுக்கு, பட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுது. அந்த இன்ஃபர்மேஷன் போகிறதுனால தானே நம்மளை நோக்கி அது கொஸ்டின் வருது. அப்போ அப்படி கொஸ்டின் வரும்போது அந்த குழந்தைய நம்ம அடக்கணுமா இல்லை நம்ம பேசணுமா பேசக்கூடாதான்னு டிசைட் பண்ண வேண்டியது அந்த பேரண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து முதல்ல தள்ளி வச்சிங்கன்னா இந்த சமூகம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைகளை தள்ளி வச்சிரும். நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த சமூகத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டால் மற்றவர்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நன்றி மேடம். நன்றி சார்.